அனைவருக்கும் வணக்கம். கடையில் காசு கொடுத்து கண்மை வாங்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியே கடையில் காசு கொடுத்து கண்மை வாங்கினா கூட அதில் கெமிக்கலானது கலந்துருக்குது. அந்த கெமிக்கல் கலந்த கண்மையை நாமும் நம்ம குழந்தைகளும் பயன்படுத்தினா சைடு எஃபெக்ட்ஸ் ஆனது வரும். அதனால் வீட்டிலேயே குறைந்த செலவில் 100% இயற்கையான கண்மையை நம்ம தயாரிக்கலாம். இந்த இயற்கையான கண்மையை நாமும் நம்ம குழந்தைகளும் பயன்படுத்தினா கண் குளிர்ச்சி அடையும், கண் இமைமுடி கருப்பாக வளரும், கண்ணில் இருக்கிற அழுக்குகளை இது சுத்தம் செய்யும், கருவளையம் வராமல் தடுக்கும், கண் நல்லா தெரிய இது பயன்படும். இந்த 100% இயற்கையான கண்மையை நாமும் நம்ம குழந்தைகளும் பயன்படுத்தினா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இயற்கையான கண்மையை நம்ம எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் காமாட்சி விளக்கு இல்லைன்னா மண் விளக்கு. மண் விளக்கு இருந்துச்சுன்னா அதவே பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. பஞ்சு திரியை விட காட்டன் திரி ரொம்ப நல்லது. காட்டன் துணியை கிழித்து திரியாக பயன்படுத்துங்க. 2 சில்வர் பாத்திரம், ஒரே அளவில் இருக்கிற 2 சில்வர் பாத்திரம் இல்லைன்னா 2 டம்ளர், ஒரே அளவில் இருக்கிற 2 டம்ளர். தீப்பெட்டி, மேலே வைக்கிறதுக்கு காப்பர் பிளேட் இல்லைன்னா சில்வர் பிளேட். காப்பர் பிளேட் இருந்துச்சுன்னா காப்பர் பிளேட்டவே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், நெய், இதில் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இந்த 2 எண்ணெயையும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண் இமைமுடி அடர்த்தியாக கருப்பாக வளரும், கண் குளிர்ச்சி அடையும், கண்ணை இது சுத்தம் செய்யும். நெய்யை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்ணை சுற்றியும் இருக்கிற கருவளையத்தை இது போக்கும். கம்ப்யூட்டர், லேப்டாப், ஃபோன் இதை எல்லாத்தையுமே அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. கண்ணை இது சுத்தம் செய்யும், கண்ணை ஸ்ட்ரென்த்தாக ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மையானது நல்ல இயற்கையான மருந்தாகவும் செயல்படுது. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மண் விளக்கில் உங்களுக்கு வேணுங்கிற எண்ணெயை ஊற்றி காட்டன் திரியால் திரி போடுங்க. காட்டன் துணியால் ஆன திரியை போட்டு உங்களுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி பற்ற வைங்க. மண் விளக்குக்கு 2 சைட்லேயும் 2 பாத்திரம், ஒரே அளவில் இருக்கிற 2 சில்வர் பாத்திரம் இல்லைன்னா 2 டம்ளர் வச்சு மேலே காப்பர் பிளேட் இல்லைன்னா சில்வர் பிளேட்டை கவுத்தி வைங்க. கவுத்தி வச்சிங்கன்னா அந்த திரியானது எரிய எரிய மேலே கருப்பு புகையானது படியும். அந்த கருப்பு புகையில் நீங்கள் எந்த எண்ணெயை யூஸ் பண்ணீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றி அப்படியே வலிச்சு எடுங்க. வலிச்சு எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வைங்க. இல்லைன்னா ஐலைனர் பாக்ஸ், எம்டி பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கண்மையை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் கண் முடியானது அடர்த்தியாக கருப்பாக வளரும், கண் குளிர்ச்சி அடையும், கண்ணுக்கு இது ஸ்ட்ரென்த்தை தரும், கண்ணுக்கு ரிலாக்ஸையும் தரும். இது மாதிரியான மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.